ஆசையா? தேவையா? இதில எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தேவைதாங்க. ஏன்னா, மனிதர்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம். அந்த ஆசைகள் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவானதாக கூட இருக்கலாம். ஆனா, ஒவ்வொருத்தருடைய தேவையும் மாறுபடும். உங்களுடைய தேவை ஒண்ணு, என்னுடைய தேவை ஒண்ணு. அதனால நம்மளுடைய தேவைகளுக்கு முதல்ல முக்கியம் கொடுத்து, அத பூர்த்தி செய்றதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா, தேவைகள் பூர்த்தி ஆகாம ஆசைகளுக்காக முயற்சி செய்யும் பொழுது, அந்த ஆசைகள் பல சமயத்தில நிறைவேறாமலே போயிடும். அது மட்டும் இல்லாம, அந்த ஆசைகள் மேல ஒரு வெறுப்பு நமக்கு நாளைக்கு உருவாயிடும். அதனால ஆசையே நம்ம படக்கூடாதா? கண்டிப்பா படணும். ஆனா, அதுக்கு குடுக்குற முக்கியத்துவம், அதுக்கு குடுக்குற டைம் கொஞ்சம் குறைவா இருக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு படிக்கணும், எக்ஸாம் இருக்கு அப்டின்னா, அதுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கணுமே தவிர, இல்ல நான் ரொம்ப ஆசைப்படுறேன், இன்னொரு காரியம் பண்றதுக்கு, ஒருத்தர பார்க்குறதுக்கு அப்டின்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் குடுக்கக்கூடாது. இல்ல அது நடக்கவே நடக்காது, இன்னைக்கு விட்டுட்டேன்னா, அப்டிங்கிறது கிடையாது. இன்னைக்கு எது முக்கியத்துவம்? அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதே மாரி தான் உறவுகளும். யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஃப்ரெண்ட்ஷிப்க்கு குடுக்குறோமா? ஃபேமிலிக்கு குடுக்குறோமா? அப்பா, அம்மாக்கு குடுக்குறோமா? இது எல்லாத்தையும் பார்த்து, எது முதல்ல முக்கியம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும்.